திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆன இன்னொரு படம் ரொம்ப ஒரு மிஸ்ட்ரிக்கல், ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லிங் மூவி அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய பேரு கஜானா. ஸோ இந்த படம் வந்து 4 Square Studios அப்படிங்கிறவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் பிரபதீஷ் சாம்ஸ் அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறது வந்து VFX, அதாவது கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரீன் ஸ்டார். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான ஒரு விஷயம், ஒரு புதையலை தேடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பழங்காலத்தில், அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி போறாங்க அப்படிங்கிறத அப்படி காமிச்சு டைட்டில் ஆரம்பிக்கும் போது டைட்டில் வந்து ஒரு சென்னை, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் வரக்கூடிய ஒரு டிராவலை, ஒவ்வொரு ஊரா கடந்து வராங்க அப்படிங்கிற டிராவலை வந்து டிராவலாவே எடுக்காம அதே வந்து ஒரு ஏஐ முறைப்படி, ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் கம்ப்ளீட்டா வந்து சிஜி பண்ணி அப்படியே வந்து நம்ம ரோடு, கார் வர்றது, கோயில்கள் கிராஸ் பண்றது அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய முயற்சி. ஏன்னா சமீபத்தில் தான் கர்நாடகாவில் வந்து ஒருத்தர் ஒரு ஏஐலேயே ஒருத்தர் வந்து படம் எடுத்திருக்காரு அப்படின்னாங்க. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் வந்து அந்த படம் வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எப்படி ஏஐல ஒரு ஃபுல் படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி இந்த படத்துல வந்து இது ஒரு அட்வென்ச்சரஸ் மிஸ்டீரியஸ் த்ரில்லர் அப்படிங்கிறதுனால இந்த படத்துல வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் போர்ஷன் டைட்டில் மட்டும் அந்த மாதிரி ஏஐல ஒன்று யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கிராபிக்ஸ் எல்லாம் வந்து படம் ஃபுல்லா இருக்கிறதுனால அது ஒரு செக்மெண்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த கஜானால வந்து என்னன்னா ஒரு புதையலை தேடி போறாங்க. அந்த புதையல்னா என்ன மாதிரியான புதையல் அப்படின்னா, நாகரத்னம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பஞ்ச லோகங்களையும் பஞ்ச பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நாகரத்னம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாகரத்னம் எங்க போய் இருக்கு அப்படின்னா, அது நாகமலையில இருக்கு. நாகரத்னம் நாகமலை சிங்க் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நாகமலை எங்க இருக்கு? நாகமலை இந்த மலையை தாண்டி இருக்கு. மலையை தாண்டி அப்ப என்ன இருக்கு? யானமலை இருக்கு. அப்புறம் அங்க என்ன இருக்கு? புலிமலை இருக்கு. சரி, எப்பதான் சார் நீங்க வருவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஏராளமான ஆர்டிஸ்ட், இதையும் ஸ்டார் காஸ்டிங் அப்படின்னு பாக்குறப்ப வேதிகா அவங்க வந்து ஒரு லீட் ரோல், இனிகோ பிரபாகர் அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பிரதாப் போத்தன், மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகர் பிரதாப் போத்தன் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அவர் பண்ணும்போது எப்பவுமே இந்த மிஸ்டீரியஸான கேரக்டர் பண்ணும்போது இல்ல, நான் அப்பவே சொல்லியிருக்கேன் இந்த இடத்துக்கு நீ போக கூடாதுன்னு அப்படின்னு. அந்த லாங்குவேஜஸ் ஸ்பீக், அந்த பார்வை அதெல்லாமே நமக்கு வந்து பயங்கரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து பிரதாப் போத்தன் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்துல யோகி பாபு, மொட்டராஜேந்திரன் ஒரு காமெடி ட்ராக் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ண காமெடி ட்ராக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல. அவங்க தனியா காட்டுல போயிட்டு இருக்காங்க, இந்த கதை தனியா காட்டுல நடந்துட்டு இருக்குது. அவங்க இவங்களை பாக்குற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாட் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க இவங்களை திரும்பி பார்க்கல. யோகி பாபு என்ன யார் ரெண்டு பேரு அப்படிங்கிறது பார்க்கல. சும்மா டயலாகா வச்சிருக்காங்க, அதோட ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மரியாதைக்குரிய திரு வேலு பிரபாகரன் அவர்கள் நிறைய திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்காரு. வேலு பிரபாகரனை பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாந்தினி தமிழரசன் அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து இந்த டாக்டர் படத்தில் வராரு ஒரு காமெடி, நல்லா தெரியும் உங்களுக்கு, இந்த ஆங்கிலோ இந்தியன் பாஷையில் பேசுவார். அவர் பேர் வந்து ஜான் சுர்ராவ். அவர் தான். அவர் வந்து இந்த படத்தில் அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதுக்கப்புறம் மலையாள நடிகர் ஹரீஷ் பேரடி வந்து சமீபத்தில் கூட கேங்ஸ்டர்ஸ் படத்தில் அந்த வில்லனா வருவார். அவருடைய இந்த மலையாளம் கலந்த தமிழில் பேசுறது ரொம்ப அருமையாக இருக்கும். கையெல்லாம் எங்க இருக்கு, ஆனால் தலை மட்டும் வயசா இருக்கு, கழுத்து கீழே யோகா பண்ற சார்னு வரல, அந்த சீன்ல அவர் தான். ஹரீஷ் பேரடி நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, வில்லன் நடிகரா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ராயன் அவர் தான் படத்துடைய ஓப்பனிங்ல வராரு. அதுக்கப்புறம் பூஜா குமார் இவங்க நிறைய வந்து இந்த இன்ஸ்டாகிராம்ல அப்புறம் இதுல ஃபேஸ்புக்ல எல்லாம் இவங்களோட வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். நிறைய வந்து இந்த மாதிரி டிராமாஸ், மினி சீரிஸ் டிராமாஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்டார் காஸ்டிங். இந்த படத்துடைய மியூசிக், ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மிஸ்டிக்கல் த்ரில்லருக்கு வந்து மியூசிக் ரொம்ப முக்கியம். அச்சு ராஜாமணி அவர் தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. எங்கேயுமே அவர் வந்து இந்த சைலன்ஸ் எல்லாம் விடவே இல்லை. காடு அப்படின்னு அந்த சவுண்ட் வந்து இருக்கு. அப்படின்னு ஒரு சவுண்டு, அப்படின்னா அங்கிருந்து ஒரு புலி சவுண்டு, இந்த பக்கம் யானை சவுண்டு, கனா அப்படின்னா மிரட்டுது. அதுவும் நான் பார்த்த தியேட்டர்ல தலைக்கு மேலாம் ஸ்பீக்கர் இருக்கு, ஏகப்பட்ட எல்லாம் சுத்துதுன்னா பாத்துங்கன்னா நம்மளே காட்டுக்குள்ள இருக்க அந்த ஃபீல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கோபி துரைசாமி அவர் தான் அந்த படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அவரும் வினோத் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அந்த காடுகளை காமிக்கும் போதும் அந்த அதை ஷூட் பண்ணுறதுங்கிறது, இயற்கையாக ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேஎம் ரியாஸ் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டார் காஸ்ட் அண்ட் க்ரூ இது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த நாகரத்னத்தை எடுப்பது தான் அப்படின்னு. இந்த நாகரத்னத்தை எடுப்பதற்காக நாக தெய்வங்கள், நாக வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து அதை எப்படி பாதுகாக்கிறாங்க. அது ஒரு கருடன் மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் பாம்பாகவே வரக்கூடிய ஒரு கேரக்டர். அதை எடுக்கக்கூடிய ராஜவம்சம் யாரு, அந்த ராஜவம்சத்திலேருந்து யார் வந்து அந்த அஸ்வத்தாமன்கிற யானை, அந்த யானை எப்படி செத்துது, அதுக்கு மேலே அந்த ராஜா யாரு, யானையே ஆவியா வர்றது. அப்புறம் இந்த படத்தில் ஒரு புது மிருகத்தை வந்து அந்த சிஜியில் பண்ணியிருக்காங்க. அந்த சிஜியில் பண்ண மிருகம் நல்லா இருக்கு. சிங்கம் மாதிரி இருக்கு, ஆனால் பெருசாக இருக்கு. சிங்கம் மாதிரி பிடரி முடிகள் இருக்கு,
ஆனால் தந்தம் இருக்கு, தும்பிக்கையும் இருக்கு. யானையும் சிங்கமும் கலந்த மாதிரி ஒரு மிருகம், அதுக்கு வந்து யாழின்னு என்னோட கேமராமேன் சொன்னார். ஆனால் அது யாழியா இல்லையா, அது என்ன கரெக்டான பேருங்கிறது எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரிவிங்க, கரெக்டாக நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆனால் அந்த மிருகம் நல்லா இருக்குது, அது வந்து சிஜியில் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்படிலாம் இருந்தால் நமக்கே பயமாக இருக்கும். அதில் வந்து அந்த மிருகம் ஓடி வந்து இப்படி நினச்சி இனிக பிரபாகரை காணோன்னு என்ன ஆச்சுன்னே நமக்கே தெரியல. அப்புறம் இந்த பக்கம் கதையில் சொல்கிறாங்க, இல்லை சார் அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கார். ஆனால் அது முழுங்கின மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒருவேளை நான் கண்ணை சந்துட்டேனா இல்லை முழுங்கிட்டான், அதை முழுங்கிடுச்சா அது என்னன்னு எனக்கு இன்னும் புலப்படலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த மாதிரியான சிஜி காட்சிகள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த வடிவேல் சொல்லுவார்ல, அங்கே பெரிய வீடு இருக்கான், உள்ள ஒரு பெயிண்டர் இருக்கானா, தாத்தண்டி பாம்பு இருக்கான் அப்படின்னால அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாம்பு ஒன்று இருக்கு. அது அனகொண்டாவும் கிடையாது, நல்ல பாம்பும் கிடையாது, மலை பாம்பும் கிடையாது. அது பாம்பு கோபுரான்னு சொல்றாங்க, ஏதோ ஒன்று, அது பெரிய பாம்பு. ஆனால் அப்புறம் 5 தலை நாகம்லாம் காமிச்சாங்க. இது மாதிரி நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். குழந்தைங்கள்லாம் பார்க்கறதுக்கு பாம்பு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு எவ்வளோ பெரிய இது இருக்கு பாரு, அங்கே பாரு புலி வருது, அங்கே பாரு இது இப்போ கரடி வருது, இது பாரு யானை வருது அப்படின்னால அந்த மாதிரி குழந்தைகள் விளையாட்டு காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே இந்த படத்தில் வருது. ஸோ முழுக்க வந்து இதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஜி ஒர்க்ஸ் வந்து நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே வந்து குறிப்பாக வந்து அந்த ஒரு காட்டில் வந்து கைடாக ஒருத்தர் நடிப்பார். அந்த அவரு நிறைய ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அந்த காட்டுக்கு நான் தான் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கு. ஸோ ஆக மொத்தம் என்னப்பா இவ்வளோன்னு சொல்லிட்டே, கதை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது எனக்கு புரியுது. அவங்க எப்படி அந்த புதையலை தேடி போனாங்களோ, நானும் அதே மாதிரி அந்த புதையலை தேடி அவங்க கூடவே கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன். கிட்ட போய் அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்குன்னு வேதியா வந்து ஒரு ரைட்டராக வராங்க. அவங்க வந்து அந்த புத்தகத்தில் எழுதி அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வெளில வராங்க. பாம்பு வருது, அந்த மாளிகையை காமிக்கிறாங்க. எல்லாம் காமிச்சோன்னா கஜானா பார்ட் 2 டு பி கண்டினியூட் அப்படின்னு போட்டாங்க. சரி, இந்த படத்தை நம்ம வந்து அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் கஜானா பார்ட் 1ல என்னன்னா, அந்த மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் என்ன, முன்கதை என்ன, அதாவது அந்த புதையல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆதி காலத்தில் யார் போய் தேடினா, போனவங்க யாருமே திரும்பலை, எப்படி செத்து போனாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத மையமாக கொண்டு, அதை எங்கேயுமே அவங்க வேஸ்ட் பண்ணல. சார் யானையை ஆவியாக காமிக்கிறோம், சரி யானை இவரை கொன்றுது. சார் புலியை ஒரு சீனில் சிஜியில் உருவாகும், புலி அந்த பொண்ணை கொன்றுது. சார் இப்போ யாழி மாதிரி யானையும் சிங்கமும் கலந்து ஒன்று காமிக்கிறோம், இந்த யானை இவங்களை கொன்றுது. இப்படி எல்லாத்தையும் கொன்றுதுன்னா அவங்கவுங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி எல்லாம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ அது ஜஸ்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. மிச்சம் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் என்ன ஆனாங்க, அந்த 2 பேர் தப்பிச்சு போனவங்க என்ன ஆனாங்க, அதெல்லாம் பார்ட் 2ல தான் தெரியும். அந்த பார்ட் 2ல வர கதையில் இந்த நாகரத்னம் என்ன, அந்த நாகரத்னத்தை எடுத்தால் என்ன, பஞ்சபூதங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் எடுப்பாங்க. பட் இந்த படம் வந்து ஒரு சிஜிக்கு ஒரு நல்ல முயற்சி. அதாவது சிஜியில் வந்து அந்த குறிப்பாக வந்து இந்த கிரீன் ஸ்டார் விஎஃப்எக்ஸ் குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்கு. அது ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். பட் இதுவே வந்து ஒரு சிறந்த முயற்சி. கொடுத்துருக்க பட்ஜெட்டுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல பட்ஜெட் கிடைச்சா இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தத்ரூபமாகவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த பாம்பெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் இப்போ நிறைய சீரியல்லே வருது. திடீர்னு பார்த்தா அந்த தோட்டத்தில் பாம்பு வருதுன்னு அதான் காமிக்கிறாங்க, வைன்னு ஒன்று வருது. அதை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அந்த பாம்பு மட்டும் இன்னும் நல்ல சிஜி கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அது எங்கேயாவது இருக்கும், எங்கேயாவது ஃபாரினில் இருக்கும். அவங்கள்ட்ட தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த டெக்னிக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணி பாம்பு மட்டும் காமிங்க. புலி ஓரளவுக்கு காமிச்சாங்க. ஆனால் புலி கொஞ்சம் திடீர்னு எனக்கு வந்து கார்ட்டூன் பார்க்குற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த புலியை பார்த்து கொஞ்சம் பயப்படுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது ஓடி வர்றது எல்லாம். ஏன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் புலியை வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு புலியை வச்சு ஷூட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயமும் கிடையாது. புலியை சிஜியில் தான் காமிச்சாகணும். அந்த புலியை தத்ரூபமாக காமிக்கிறது எப்படிங்கிறத ரொம்ப யோசிக்கணும். ஜாகிரபிக்கல் தெரியல அப்படிங்கிறதுனால நாகமலை எங்கே இருக்குது அப்படின்னு தெரில அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்கால் டைகர்னு ஒன்று சொல்லுவோம், இந்தோனேஷியன் டைகர்னு இன்னொன்று சொல்லுவோம். இந்தோனேஷியன் டைகருக்கும் பெங்கால் டைகருக்கும் வித்தியாசம் என்ன, சைபீரியன் டைகர்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் டைகர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிஸ்கவரி சேனலில் பார்த்தா தெரியும். இந்த இந்தோனேஷியன் டைகர் வந்து குள்ளமாக இருக்கும், நீளமாக இருக்கும், அப்படி குள்ளமாக இருக்கும். பெங்கால் டைகர் வந்து நார்மல், நம்ம ஊரில் நம்ம ஜூலெலாம் பார்க்கக்கூடிய தான் பெங்கால் டைகர். டைகர்னாவே ஃபெரோஷியஸ் தான். அந்த ஃபெரோஷியஸ் டைகரை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெரோஷியஸாக சிஜியில் காமிச்சிருக்கலாம். யாழியில் கான்சன்ட்ரேட் பண்ண அவங்க அந்த யானையும் சிங்கம் காம்பினேஷன் சொல்லுவாங்க, அதில் கான்சன்ட்ரேட் பண்ண அவங்க அதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்த முறை கிரீன் ஸ்டார் விஎஃப்எக்ஸ் பார்ட் 2ல் இன்னும் கொஞ்சம் அதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. ப்ரொடியூசர் ஐயா கொஞ்சம் பட்ஜெட்டும் அவங்களுக்கு கொடுங்க, ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஈடுபாடை காமிங்க. ஸோ கஜானா
பார்ட் 1ல் வெறும் முன்கதை சுருக்கம் தான். பார்ட் 2 வந்தோடனே படத்தை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம். தொடர்ந்து பாருங்கள். திரைக்குறள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.